தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மின்னல் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நகர்வையும் செதுக்கி செதுக்கி செய்து வரும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது தனது தேர்தல் பயணத்தின் மிக முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது. வெறும் ஒரு சின்னம் என்பதையும் தாண்டி இது ஒரு தேர்தல் போர்க்கருவியாக எப்படி மாற்றப்பட்டுள்ளது? டெல்லி பயணம் முதல் ஜோசியரின் ரகசிய ஆலோசனை வரை இந்த சின்னத்திற்கு பின்னால் இருக்கும் பின்னணிகளை விரிவாக பார்ப்போம். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அது முதலில் ஒரு பொதுவான சின்னத்தை பெற்று தேர்தலில் போட்டியிட வேண்டும். இதற்காக தவேகாவின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு டெல்லி சென்றார். இந்திய தேர்தல் ஆணையத்திடம் 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையத்தின் கீழ் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் மொத்தம் 10 சின்னங்கள் அடங்கிய பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் 7 சின்னங்களை ஒதுக்கியுள்ளது. அதில் விசில் சின்னத்தின் மீதுதான் தவேகா கண் வைத்துள்ளது. ஏன் இந்த விசில் சின்னத்தின் மீது விஜய்க்கு குறி இருக்கிறது என்பதற்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. விஜய் தனது அரசியல் பயணத்தை அறிவித்ததிலிருந்தே அவர் தனது பழைய திரைப்பட கதாபாத்திரங்களின் சில சாயல்களை பயன்படுத்துவதாக பேச்சுக்கள் எழுந்தன. அந்த வகையில் 2019 வெளியான பிகில் திரைப்படம் இந்த சின்னத்தின் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய பலம். பிகில் படத்தில் வரும் ஃபுட்பால் கோச் மைக்கேல் கதாபாத்திரம் அடிக்கடி விசில் அடித்து தனது அணியை உற்சாகப்படுத்துவார். அந்த படத்தில் வரும் கப்பு முக்கியம் பிகிலு என்ற வசனம் இன்று வரை தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. விசில் என்பது உற்சாகத்தின் அடையாளம். பேரணிகளின் போது தொண்டர்களுக்கு விசில் விநியோகிப்பதே எளிது. ஒவ்வொரு முறை தொண்டர்கள் விசில் ஊதும் போதும் அது கட்சியின் முழக்கமாகவே மாறிவிடும். விஜய்க்கு சின்னம் வழங்குவதில் டெல்லி தரப்பு சில முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தவேகாவுக்கு விசில் சின்னம் கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் சின்னத்தை வரைவதற்கு அதிக நேரம் எடுக்காது. எளிமையான வடிவம் என்பதால் கிராமப்புறங்களில் உள்ள சுவர்களிலும் அழகாக பதியும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னங்கள் பலமுறை மங்கலாக தெரிவதுண்டு. ஆனால் விசிலின் வடிவம் மிக தெளிவாக இருக்கும் என்பதால் முதியவர்கள் கூட எளிதில் அடையாளம் கண்டு வாக்களிக்க முடியும். விசில் சத்தம் கேட்டாலே அது விஜயின் கட்சி என்று மக்கள் மனதில் ஒரு பிராண்ட் வேல்யூவை உருவாக்கும். இந்த சின்னத்தை தேர்வு செய்ய சொன்னது விஜயின் ஆஸ்தான ஜோசியர் என்று கட்சி வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. காற்று மற்றும் சத்தம் இரண்டும் கலந்த இந்த சின்னம் கட்சிக்கு உலகளாவிய புகழை கொண்டு வரும் என்றும் எதிரிகளை நிலைகுலைய செய்யும் என்றும் அவர் சொன்னதாக தெரிகிறது. ஜோதிட ரீதியாக விசில் என்பது ஒரு அறிவிப்பை குறிக்கும், த கால் ஆஃப் விக்டரி. அதனால்தான் 10 சின்னங்களில் விசிலுக்கு அதிக முக்கியத்துவம் தவேகாவுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தவேகாவின் இந்த அதிரடி நகர்வுகள் ஆளும் திமுக தரப்பில் சில கவலைகளை உருவாக்கி உள்ளன. சமீபத்தில் ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில் கரூர் சம்பவம் நடந்ததும் முதல் கால் யாரிடமிருந்து வந்தது தெரியுமா? ஸ்டாலின் பயந்துட்டார் என்று பேசியது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜயின் மக்கள் சந்திப்புகள் மற்றும் அவரது கட்சிக்கு கிடைக்கும் வரவேற்பு ஆகியவை திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் கையை வைப்பதாக உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் கூறுகின்றன. இப்போது விசில் சின்னம் உறுதியாக உள்ள நிலையில் இது இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை இன்னும் அதிகமாக தவேகா பக்கம் இழுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ரகசிய ப்ளூ பிரிண்டையும் தவேகா தயாரித்துள்ளது. கட்சியின் கொடி கலரில், அதாவது சிவப்பு மஞ்சள் உள்ள கொடி கலரில் லட்சக்கணக்கான விசில்களை தயாரித்து தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு விநியோகிக்க திட்டம் உள்ளது. தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு விஜய் வரும்போது ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒரே நேரத்தில் விசில் அடித்து வரவேற்பு கொடுப்பது போன்ற பிரம்மாண்ட காட்சிகளை அமைக்க திட்டமிட்டுள்ளனர். இது எதிர்க்கட்சிகளின் கவனத்தை திசை திருப்பி ஊடகங்களின் கவனத்தை மொத்தமாக தவேகா பக்கம் திருப்பும். சின்னங்கள் வேட்பாளர்கள் பெயர்களைப் போலவே முக்கியம். அங்கீகாரம், மக்களிடையே எளிதாக சென்று சேர்வது, பார்த்தவுடன் தெரிவது ஆகியவையே வாக்குப்பதிவு நாளில் வெற்றியை தீர்மானிக்கின்றன. அந்த வகையில் விசில் என்பது விஜய்க்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்பதில் சந்தேகமில்லை. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை சின்னமாக பெற்றிருப்பது தவேகாவின் களப்பணியை இன்னும் எளிதாக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விசில் சத்தம் கோட்டையை எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.